ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம்னா மாருதி ஆமனி தான். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா டெம்பரேச்சர் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி தான் வந்திருக்கு. நம்ம கழட்டி பார்த்ததில் பாருங்க, வாட்டர் பம்ப் லீக் ஆகிருக்கு பாருங்க. ரேடியேட்டர் கிராக் ஆகி லீக் ஆகிட்டு இருந்தது. கஸ்டமர் அதை பார்க்காம அப்படியே ஓடினதுனால ரொம்ப ஹீட் அதிகமாக வருதுன்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ வாங்க தண்ணி எல்லாம் பிடிங்கி விட்டுட்டு வாங்க இப்போ வாட்டர் பம்பை கழட்டிக்கலாம், ரேடியேட்டரை கழட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட். ரேடியேட்டரை கழட்டணும்னா ஃபர்ஸ்ட் கவரை கழட்டி எடுத்துக்கலாம். 4 போல்டு வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரேடியேட்டர் எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க, தெரியும். ரேடியேட்டருக்கு 4 போல்டு வரும், 10 சைஸ். அதை கழட்டிட்டு இப்போ வாங்க ரேடியேட்டர் வெளியே எடுத்துக்கலாம். ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா டாப் மாற்ற கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க ரேடியேட்டர் ஃபேனை கழட்டிக்கலாம். எதுக்குமே வரதில்லைங்க. புதுசு வாங்கி போட்டு 3000 வந்து வந்துருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி கணக்கு ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? அதான் போதும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்து வச்சுங்களா? அதுதான் போதும். இதெல்லாம் ஓடிட்டு டபுள்லைன் ஓடிட்டு இருக்குங்க. கிடைச்சா வாங்கி கிடைக்கல கொடுங்க. கிடைக்கல கொடுங்க. இப்போ வாங்க ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டர் பெல்ட் வெளியே எடுத்துட்டு புள்ளியை வெளியே எடுத்துக்கலாம். டபுள் எண்ட் போட்டு பிளைவில் லாக் பண்ணிட்டு கிராங்க் ஷாஃப்ட் புள்ளியை லூஸ் விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமிங் கவர் கழட்டி வெளியே எடுத்துடலாம். கவர் வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்க டைமிங் பெல்ட் தான். இப்போ வாங்க டைமிங் பெல்ட் வெளியே கழட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டென்ஷனரை லூஸ் விட்டுக்கலாம். அடுத்து கிராங்க் ஷாஃப்ட் புள்ளி வெளியே எடுத்துக்கலாம். பெல்ட் கழிய எடுத்துட்டு இப்போ கேம் ஷாஃப்ட் புள்ளியை வெளியே எடுத்துக்கலாம். வாய்ப்பே இல்லை.
பார்த்தா தெரியும் பாருங்க, வாட்டர் பம்ப் எப்படி லீக் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ வாங்க வாட்டர் பம்ப் கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வாட்டர் பம்ப் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தெரியும் பாருங்க, லீக் ஆயிருக்கு பாருங்க. பேக்கிங் கிட் வீக் ஆயிட்டு தண்ணி லீக் ஆயிருக்குது. அது கஸ்டமர் பார்க்காம ஓட்டுனதுனால ஹை டெம்பரேச்சர் ஏறி இருக்கு. பழைய பேக்கிங்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே மாட்டீங்கன்னா லீக் ஆகும் மறுபடியும் தண்ணி. இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டு லைட்டாக மாட்டுங்க பேக்கிங்க்கு. பின்னாடி வர டைமிங் கவரை மாட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி இந்த கிட்டு ஒரு குஷன் கிட்டு வரும், அந்த கிட்டை மாற்றிக்குவாங்க. இல்லைன்னா வந்து ஷேக் ஆகும். கவரெல்லாம் போட்டு இப்போ புள்ளி கேம்ஸ் அவுட் புள்ளியை மாட்டிக்கலாம். அடுத்து முக்கியமானது என்னன்னா மார்க், டைமிங் மார்க்கு, கேம் சாப்பிட்டு மார்க் பாருங்க. அந்த புள்ளியில இருக்கு பாருங்க, ஒரு புள்ளியில இருக்க மார்க். அடுத்து அந்த கவர்ல ஒரு மார்க் இருக்கும், அதுக்கு நேர் வச்சு போட்டுக்கோங்க. கிராங்க் சாப்பிட்டு புள்ளியில பாருங்க ஒரு புள்ளி மார்க் இருக்கு. வந்து பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, மார்க் இருக்கும், அதுக்கு நேர் வச்சுக்கோங்க. டைமிங் வச்சுட்டு அடுத்து டென்ஷனரை மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டைமிங் பெல்ட் போட்டுக்கலாம்.
எப்போவுமே அந்த ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டைமிங் டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டைட் வச்சுக்கோங்க, ஓவர் டைட் வைக்கக்கூடாது. இந்த டைட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். பெல்ட்டை மாட்டிட்டு பாருங்க, டைமிங் கவர்லாம் உடஞ்சி கிடக்கு. இந்த டைமிங் கவரை மாட்டி விட்டுறலாம். புது கவர் பாருங்க, வீக்காக இருந்தால் இதை மாற்றி விட்ருங்க டைமிங் பார்க்கும்போது. புது கவரை அவ்வளோதான் மாட்டியாச்சு. அடுத்து புள்ளி மாட்டிக்கலாம். புள்ளியை டைட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபேன் கவரை போட்டுக்கலாம். ஃபேன் கவரை மாட்டிட்டு அடுத்து ரேடியேட்டர் டாப்பு பாருங்க, கிராக்கு. ரேடியேட்டர் டாப்பை மாற்றியாச்சு. இந்த இடத்துல கிராக் பாருங்க தெரியும். புதுசு டாப்பு போட்டாச்சு. இப்போ வாங்க மாட்டிக்கலாம். போலண்ட் ஹோஸ் எல்லாம் மாத்திக்கலாம். டாப் ஹோஸ் பாட்டம் ஹோஸ் எல்லாம் மாத்திக்கலாம், வீக்கா இருக்கு.
ஸோ வாங்க சீல்டெல்லாம் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.